தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கிக்கக்கூடிய அறநிலைத்துறையில் பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அறநிலைத்துறையிலிருந்து. அதை பத்தாம இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 58,100 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. நீங்க எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய பீப்புளா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாம இந்த ஜாப் வந்து ஃப்ரீயாவே உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணுவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாம உங்களை செலக்ட் செய்வதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எங்க கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள நான் கிளியரா வந்து நான் சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னா இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரே பிடிஎஃப்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் கிடைச்சிடும், உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மும் கிடைச்சிடும். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க் தேவைப்படும் இல்லையா? ஸோ இந்த லிங்கோட லிங்க் நான் எங்க கொடுத்திருக்கேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு ஒரு லிங்க் நான் கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். இந்த வெப்சைட்ல நம்ம சொல்லிருக்க ஜாப் பத்தி டீடைல்டா வந்து இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க படிக்கிறனா படிச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்க ஸ்க்ரால் பண்ணி நீங்க கடைசியா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே வந்து இதுல கொடுத்திருப்பேன். ஸோ அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாவே லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். பட் நீங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு ஒரே லிங்க்லயே கிடைச்சிடும். பட் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியா அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு லிங்க் உங்களுக்கு நான் கொடுத்திருப்பேன். ஸோ இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ண போறீங்களோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனாலும் இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் இதில் கிளிக் பண்ணியிருக்க லிங்க் இல்லையா, அந்த லிங்க் வந்து உங்களுக்காக ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல பாருங்க ஒரு 15லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். பாருங்க ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல எல்லா நம்பரும் குறைஞ்சு 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சைடு இப்படியே ஸ்க்ரால் ஆகி கடைசியா வந்து நிற்கும். ஓகேவா? ஸ்க்ரால் ஆகி கடைசியா போயிடும். ஸோ கீழே கடைசியா வந்த உடனே லைட்டா ஸ்க்ரால் பண்ணி நீங்க மேல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேல வச்சு நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்க எந்த லிங்க் இதுல நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்களோ அந்த லிங்குக்கான பேஜை உங்களால டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா வந்து கொடுத்திருக்கேன். ஸோ ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா லிங்குமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னால ஒன் டைம் நீங்க எல்லா லிங்குமே கிளிக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சால் மட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்கும். ஸோ அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ லைக் போறது ஃப்ரீ தான் நண்பா. முடிஞ்சளவு வந்து லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கும் ஈஸியா கிடைக்கும். ஈஸியா உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இந்து அறநிலைத்துறையில், அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில் பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கான பணியிடங்கள் தான் நிரப்புவதற்கான நோட்டிபிகேஷன் தான் இது. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 1ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 இருந்து ஆரம்பிச்சு 58,100 வரைக்கும் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதோட காலிடங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? ஸோ இடஒதுக்கீடு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா செலக்ட் செய்வதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்க வகுப்பு வாரி இடஒதுக்கீடு மூலமா நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் விடோ இருக்காங்களே அவங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிரியாரிட்டி, நான் பிரியாரிட்டி பீப்புள்ஸ் வந்து இந்த கேட்டகரி மூலமா அப்ளை பண்ணிக்க முடியும். வகுப்பு வாரி ஒதுக்கீடு விவரங்கள் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அப்படி இல்லாத பீப்புளும் சரி நார்மலாவே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கொரோனா இருக்கு இல்லையா, அந்த கொரோனா மூலமா பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் இழந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களா இருந்தாலுமே சரி அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி உங்களோட பேரண்ட்ஸ் வந்து இல்ல, அப்படி கொரோனா மூலமா உங்க பேரண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க இல்ல அப்படின்னா
அவங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க வந்து முதல் பட்டதாரியா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சோ நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க, உமன்ஸ் இல்ல ஜெனரல் கேண்டிடேட் இல்ல ஜெனரல் டர்ன் ரிலேட்டடா இருக்கவங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்போட வயதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 37 வயதிற்கு அதிகமா இருக்கக்கூடாது, 18 வயதிற்கு குறையாம இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. சோ அதிகபட்ச வயது வரைக்கும் 37, எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச வயது 18 தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதிகபட்ச வயது ஆதி திராவிடருக்கு வந்து 37 வயதும், ஆதி திராவிட அருந்தினருக்கும் 37 வயதும், பழங்குடியினருக்கு 37 வயதும், மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 34 வயதும், பிற்படுத்தப்பட்டவருக்கு 34 வயதும், இதர வகுப்பினருக்கு பாத்தீங்கன்னா 32 வயது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வயது வரம்பு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய 18ல இருந்து 37 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த டேட்டுக்குள்ள இந்த வயது உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா 1/7/2024 இந்த தேதிக்குள்ள தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறையாம இருக்கக்கூடாது, 37 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீ அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இருக்கும். அதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட போட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேரை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட அப்பாவோட பேரு, நீங்க ஆனா பெண்ணா, உங்களோட நிரந்தர முகவரி, உங்க அஞ்சல் தொடர்பு கொண்ட முகவரி, உங்களோட டெம்பரரி அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட பிறந்த தேதி, நீங்க இனம் மற்றும் வகுப்பு என்ன அப்படின்றத கொடுத்துட்டு நீங்க என்ன மதத்தை சார்ந்தவர் அப்படின்றதையும் கொடுத்துட்டு உங்களோட கல்வி தகுதி, உங்களுக்கு என்ன எழுத படிக்க தெரியும், மேக்ஸிமம் தமிழ் தான் தெரியும் அப்படினால தமிழும் கொடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் இங்கிலீஷும் சேர்த்து கொடுத்துக்கலாம். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க எதுவும் ஜாப்ல இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி ஜாப், என்ன ஒர்க் அப்படின்றத கொடுத்துட்டு பிற குறிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை வந்து விட்டுருங்க. நீங்க எந்த நாள்ல அப்ளை பண்ண போறீங்க, எந்த அட்ரஸ், இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்க ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. சோ இதற்கு கீழே பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் விவரங்கள் சொல்லியிருக்கல. சோ இதுல பாத்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க, இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆணையர் இந்து சமய அறநிலை சொல்லிட்டு இங்க ஒரு பின்கோடு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இந்த பின்கோடுக்குள்ள இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க போஸ்ட் மூலமா இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 28/5/2025 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னதாவே பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அண்ட் இந்த ஜாப்புக்கு 2 தகுதிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க இந்து மதத்தை பின்பற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் நீங்க வெறும் 8ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் கூட சேர்ந்து என்ன மாதிரி ஜெராக்ஸ் காப்பி வச்சு நம்ம அனுப்பணும்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கல்வி சான்றிதழுக்கான ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நன்னடத்த சான்றிதழ் இருக்கும் இல்லையா? சோ அது நீங்க வச்சு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். நீங்க நேர்முக தேர்வுக்கு நீங்க வரும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாமே நீங்க எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா? அப்ளை பண்ண கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அஃபிஷியலா, அந்த ஃபார்மோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்க வச்சு அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 5 விஷயங்களும் பாத்தீங்கன்னா நீங்க சேர்த்து வச்சு நீங்க அப்ளிகேஷன் நீங்க அனுப்பும் போதே அப்ளிகேஷன் கூட ஜெராக்ஸ் காப்பியா வச்சு இது எல்லாமே நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் புரியல, எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். அப்படியுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியல அப்படின்னா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்பரா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை மட்டும் நீங்க ப்ராப்பரா கமெண்ட் பண்ணுங்க, ப்ராப்பரா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன்.